இவர்கள் அனைவரும் உண்மை அறிவு பெறும் காலம் வரை யாரு கண்ணுக்கும் தோன்றாமல் மறைந்து இரு என்று. இறைவனின் கட்டளையை ஏற்ற பெருமானார் அதன்படி செயல்பட தொடங்குகின்றார். 1873 ஆண்டிலிருந்து 1874 ஆண்டு வரை அகில சகோதரத்துவ ஒற்றுமையை, அதாவது ஆண்மநேய ஒருமைப்பாட்டை மட்டுமே போதித்து வந்தார். ஆண்டவனின் கட்டளையை ஏற்றார். நாம் பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொள்ளும் 10 தினங்களுக்கு முன்பே வேட்டவலம் ஜமீன்தாரரை வரவழைத்து சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை சொன்னார். ஆண்டவர் தன்னை கொஞ்ச காலம் மறைத்து வைக்க போவதாக சொல்லி இருக்கின்றார். அதனால் இவ்விடத்திலும் தர்மசாலையிலும் எவ்வித ஆதாரமும் இல்லாத ஏழைகளை நீங்கள் சில காலம் கைவிடாமல் பாதுகாத்து வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் என பெருமானார் சொல்லி இருக்கிறார். பின்பு ஸ்ரீமுக ஆண்டு தைத்திங்கள் 19ஆம் நாள் 1874 ஆண்டு வெள்ளிக்கிழமை இரவு 15 நாழிகைக்கு, அதாவது இரவு 12 மணிக்கு சித்திவளாகம் என்னும் திருமாளிகையில் நம் பெருமானார் யாரு கண்ணுக்கும் தோன்றாதபடி திருக்காப்பிட்டுக் கொண்டு தன்னை மறைத்து கொண்டார். தன்னை மறைத்து கொண்ட இந்த நிகழ்வை தான் நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடன் வள்ளலார் இரண்டர கலந்தார் என பேசி வருகின்றோம். ஆனால் இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் இதுநாள் வரை கேட்டதும் இல்லை, படித்ததும் இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் அனைத்தும், இந்த சம்பவங்கள் அனைத்தும் 1896 வெளியாகி தடைபட்ட வடலூர் டெஸ்டிகளின் மறுப்பு என்ற ஆவண நூலில் மட்டுமே உள்ளது. அனைவருக்கும் வந்தனம். வள்ளலாரை பற்றி இதுவரையில் வெளிவராத உண்மைகள் 1896 வெளியாகி தடைபட்ட வடலூர் டிரஸ்டிகளின் மறுப்பு என்ற அரிய ஆவண நூலை நீங்கள் வாங்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகின்ற பெருவழி ரகசியம் குழுவின் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். புத்தகத்தின் விலை 400 ரூபாய், கொரியர் செலவு 80 ரூபாய். பெருவழி ரகசியத்தின் ஜிபே எண் 8344742222. நீங்கள் பணம் அனுப்பிய பின்பு உங்களின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் முழு முகவரியையும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். அந்த அரிய நூல் மறுநாளே உங்கள் இல்லங்களை வந்தடையும்.